ஆல்ரெடி அனாமலி ஸ்கேன் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி பார்ட் 1 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. நாங்கள் செக்அப் பார்க்குற ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஸ்கேன் சென்டர் கிடையாது. ஸோ அதுக்கு தனியாக தான் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. அங்கே போய் தான் ஸ்கேன் எடுக்கணும். ஆல்ரெடி போட்ட வீடியோஸில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவாகுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த டைம் ஸ்கேனுக்கு பார்த்தீங்கன்னா 1500 வாங்கியிருந்தாங்க. டைம் ஸ்கேனுக்கும் 1500 வாங்குவாங்க. அண்ட் பிளட் டெஸ்ட்க்கு வந்துட்டு 250 350 அந்த மாதிரி வாங்குவாங்க. அண்ட் டாக்டர் ஃபீஸ் பார்த்துட்டிங்கன்னா 200 to 250 வரைக்கும் வாங்குவாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு நம்மளோட நார்மல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு செக்அப் பண்ணிக்கலாம். என்ன ப்ராப்ளம்னா எனக்கு வந்துட்டு நான் 2 ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன். மேக்ஸிமம் எல்லாரும் 2 ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்ல பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அது மாதிரி தான் செக் பண்ணிக்கிறேன். வந்து கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும் வந்துட்டு ரிசல்ட் ரொம்ப டிஃபர் ஆகுது. இப்போ எனக்கு பிளட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்ல வந்துட்டு நார்மலாக காட்டுது. பட் எனக்கு வந்துட்டு கவர்மெண்ட்ல வந்துட்டு ரொம்ப கம்மியாக காட்டுது. வந்துட்டு பிளட் இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பெர் மந்த்துக்கு வெயிட் வந்து நீங்க 3 kg இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால பிபி சுகர்ல கண்டிப்பா செக் பண்ணும். ஈரோடு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னு சொல்லி பிரைவேட்ல நான் போய் செக் பண்ணும்போது 2 days கேப்ல நீங்க பெர் மந்த்துக்கு 1.200 kg தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கீங்கன்னு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. இது மாதிரி நீங்க யாராவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க.